வங்காள விரிகுடா படத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம் இந்த 5 பேருடைய சமாதி இருக்கிற இடம் வங்காள விரிகுடா. அதுதான் எங்களுக்கு கோவில். எனக்கு பிடிச்ச தெய்வங்களை பற்றி நான் இந்த படத்தில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் உருவாக்கி அந்த கான்செப்டை நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு இதை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்து அதை புதுசாக படத்தை பார்த்து எல்லாரும் வாழ்த்துன்னு நினைச்சு உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறதுக்கு எப்படி ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஒன் மேன் ஷோவாக ஒரு சினிமா நல்ல சினிமா கொடுக்க முடியும். ஒரு 21 கிராஃப்ட் ஒன் மேன் ஷோவாக பண்ணி மக்களை ரசிக்க வைக்க முடியும். அதுக்கு நம்ம தலைவர்களை பற்றியும் நல்ல சிறப்பாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வங்காள விரிகுடா. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக அமைக்க கொடுத்ததுக்கு நான் எப்பவும் நன்றி கடனோடு இருக்கிறேன். அடுத்து படம் பண்ணுறேன், அதுக்கான வேலைகள் போயிடுச்சு. நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேரும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படம் நான் கஷ்டப்பட்டு எடுக்கலை, ஒன் மேன் ஷோவாக தான் செஞ்சுருக்கிறேன். அது கஷ்டப்பட்டு எடுக்கலை. இது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு, இது நல்லா கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. அதையெல்லாம் விட இந்த 5 பேர் கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம், இந்த 5 பேருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த படத்தை தொட முடியாது. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் எனக்கு இந்த 5 பேர் பற்றி நான் படம் எடுக்கணும்னு நினச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு நான் திதி கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு இந்த படம் பார்த்துட்டு ப்ளஸ் ஷோவிலேருந்து இன்னைக்கு இப்படி ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாம் கொடுத்தது நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து வங்காள விரிகுடான்றது படம் இல்லை, ஒரு காவியம்னு ப்ரூவ் பண்ணி ஒரு வெற்றியாளனுக்கு தேவை மற்றவங்க பாராட்டு தெரிவிக்கிறதை விட அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளராகிய உங்களுக்கு இருக்கு. நானும் ஒரு வில்லேஜ், திருவிக்கிழமைங்கிற வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கிறேன். அந்த கஷ்டப்பட்டுங்கிறத நான் சொல்கிறத விட இஷ்டப்பட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை இன்னும் அழகாக கொண்டு சேர்க்கணும்னு உங்கள் எல்லார்கிட்டையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 150 தியேட்டருக்கு மேலே ஒரு பெரிய நிறுவனம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு இப்போ ரிப்போர்ட்டு. இது பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது, நம்ம கடற்கரைக்கு வங்காள விரிகுடாவில் மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொன்னது சரியா தவறான்றது நீங்கள் நல்லா சிந்திங்க, ஒரு வாட்டி யோசிங்க. உண்மையாக இதுக்கு பரிந்துரை நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் கேட்பாங்க. இருக்கிறவர் இப்போது பாரம்பரியத்து வாரிசு. இந்த பாரம்பரியத்துடைய வாரிசுகிட்ட நம்ம கேட்குற விதம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே 4 பேர் 100 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-80 வருஷமாக நம்ம கடற்கரையை திராவிட கடற்கரையாக மாற்றுறதுக்கு இந்த 4 பேரும் ரொம்ப அவ்வளோது மக்களுக்கு அவ்வளோது செஞ்சு அங்கே நமக்கு தெய்வமாக காட்சியளிக்கிறாங்க. அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திராவிட கடற்கரை வைக்க சொல்கிறதுக்கு ஒரு படம் முழுசாக இருக்கு. என்னைய மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி இதை பிரபலியப்பட்டதுக்காக அங்கேயே அறிவாலயத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண இதோ நிகில் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க.
இந்த படத்தை 150 ஸ்க்ரீனு பப்ளிசிட்டி பண்ணி அழகாக ஒரு கிராண்டியர் பப்ளிசிட்டி பண்ணி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக உருவாக்கி வெளியிட்டு அது நல்ல படமாக அமைச்சு கொடுத்த, இதை வெற்றி காவியம் அமைச்சு கொடுத்த, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் முன்னிலையிலும் நான் கேட்குறது என்னென்னா, நம்ம கடற்கரைக்கு திராவிட கடற்கரை வைங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே திராவிடத்தை சொல்லி தான் 100 வருஷம் நமக்கு வாழ்ந்துக்கிறாங்க. அதை மட்டும்தான் நான் பிடிச்சிருக்கேன் தவிர வேறு எதை பற்றியும் நான் சொல்லலை. இது கருத்து கிடையாது, என்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்துக்காக ஒரு படம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் போய் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அதையும் சொல்ல விருப்பப்படுறேன். அந்த படத்துக்கு பேர் அடுத்த முதலமைச்சர். ஆடியோ போயிட்டு இருக்கு வேலை. பாசத்திற்குரிய ஆளும் கட்சி அடுத்த முதலமைச்சர் டைட்டில். இது எனக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு சினிமா தியேட்டரில் போய் பாருங்கள். மற்றபடி நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தை படமாக பார்க்காம இந்த 5 பேருக்காக உருவாக்குன காவியத்தை பார்த்துட்டு நீங்கள் தொடர்பு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கடந்த சில வருடங்களாக திராவிட பொங்கல்னு கொண்டாடிட்டு வராங்க. இதுக்கு பல இடத்துல இருந்து எதிர்ப்பு வருது. நீங்கள் திராவிட கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்க, திராவிட ரம்ஜான் கொண்டாடுங்க, ஏன் திராவிட பொங்கல் மட்டும் கொண்டாடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் திராவிட கடற்கரைன்னு கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு எந்த அளவுக்கு கிளம்பும்? ஒரு அருமையான விஷயம்னா என்ன, இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. எங்கள் அம்மா அப்பா பற்றி இன்னொருத்தவங்க தப்பாக பேசும்போது நமக்கு கோவம் வந்துடும். அதே மாதிரி நமக்கு உண்மையிலே அம்மா அப்பா அவங்கெல்லாம் சமுதாயத்துக்கும் சரி, நல்ல சிந்தனைக்கும் சரி, சிறப்பாக விதைச்சதுலையும் சரி, அழகாக அறுவடை செஞ்சதுலையும் சரி, மிகச்சிறந்த 4 பேர். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் ஐயா, இந்த 4 பேர், ஜெயலலிதா அம்மா சேர்த்து, இந்த 4 பேர் இருக்கிற இடம், அது வச்ச இடம் நமக்கு வந்து மெரினா கடற்கரை. இப்போ இந்த 4 பேர் இருக்கிறதுனால நாங்கள் விரும்பி கேட்குறோம். உங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா மாதிரி. கண்டிப்பாக. அதாவது அரசியல்ன்றது ஒரு ஜட்டி மாதிரி. அதை உங்கள் ஜட்டி அடுத்தவங்களை போட சொல்கிற மாதிரி எங்களுக்கும் சேர்ந்த மாதிரி நீங்கள் இப்போ பீச்சு வந்து திராவிட கடற்கரைன்னு வையின்னு சொல்கிறது எங்களால் யாரையும் ஏற்றுக்க முடியாது. அண்ணா, நான் உங்களை ஏற்றுக்க சொல்லலை, இதுக்கு செஞ்சு தான் ஆகணும்னு நான் சொல்லலை. இவங்க 4 பேர் நமக்கு முன்னாடி ஆண்டிருக்கிறாங்க, ஆண்டவர்கள். இந்த 4 பேர் ஆண்டவர்கள். நம்ம விதண்டாவதம் பேசுறதுல எவ்வளவு நாள் பேசலாம். இப்போ தெய்வம்னு கல்லை கடத்து கொண்டாந்து வச்சு போனால் அதை தெய்வம்னு நம்ம கும்பிடுறோம். அதில் எங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கானே? இல்லை. உங்கள் அம்மா அப்பா தான் தெய்வம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கானே? நமக்கு முன்னாடி இந்த 4 பேர் ஆண்டிருக்கிறாங்க, அவங்களத்தான் நம்ம சொல்கிறோம் தெய்வமாக நினைக்கணும். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறையா தமிழர்கள், திராவிடர்கள், இதில் லாங்குவேஜ் கிடையாது, அவங்க கொண்டு வந்து விதைச்சது. உங்களுக்கு அவங்களோட இது பிடிச்சிருக்கு, ஆண்டிருக்காங்கன்னு இருக்கீங்க. அன்றைக்கி பல பேர் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு, எதிர்மறையாக பேசிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு என்ன சொல்கிறது? என்ன உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த வங்காள விடா படத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற தேசிய தலைவர் அப்துல் கலாம். இங்கே இருக்கிறது 4 பேரும் திராவிட தலைவர். இந்த கான்செப்டில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமும் சரி, இந்த 4 பேரும் சரி, இவங்க 5 பேரையும் ஒன்றா சேர்த்தா தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு சொல்லுவார்.